السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد الحمد لله அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ரமதான் எனும் கண்ணியமான மாதத்தில் முதலாவது தராவீகை தொழுதவர்களாக அவனது இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதம் முழுவதும் நம்மளை அடைய செய்து இந்த மாதங்களில் என்னென்ன சிறப்புகள், அந்தஸ்துகள், கண்ணியங்கள் இருக்கின்றதோ, தரஜாக்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. இன்னும் நமது சந்ததியினர்கள் கியாமத் நாள் வரை ரமதானை அதிகம் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதம் நம்மளை வந்தடைந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் எவ்வளவு அமல் செய்யணும், எவ்வளவு தொழுகணும், எவ்வளவு ஓதணும் என்ற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நஃபில்கள் தொழுவ முடியுமோ அவ்வளவு நஃபில்கள், எவ்வளவு பரத சரியான முறையில் ஜமாத்தோடு நிறைவேற்ற முடியுமோ அதுதான் அசல். அதனால் அதை முக்கியமாக செஞ்சே ஆகணும். இது மாதிரி அமல்களுடைய விஷயத்தில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த ரமதான் என்பது நம்ம இடத்துல வந்துட்டு போகிறப்ப போன வருடம், சென்ற வருடத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னென்ன அமல்கள் செஞ்சோம், என்னென்ன அமல்கள் செய்யலை, எவ்வளவு விஷயங்கள் நாம் உதாசீனப்படுத்தினோம். இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு சாதாரணமாக நாம் நினச்சிட்டோமா, என்ன ஏது, என்னென்ன தவறுகள் செய்தோம், எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். 30 நாட்கள் நமக்கு கிடைத்த ஒரு மாதம் முழுவதும் கிடைத்தது. அந்த மாதத்தில் நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம் அதை எல்லாம் கணக்கில் எடுத்து ஞாபகப்படுத்தி, ஏன்னா எப்படியா இருந்தாலும் நோம்பு முடிஞ்ச உடனே ஒரு சிந்தனை வந்துருக்கும், இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கலாமே, ஒரு நோம்பை விட்டுருப்போம், ஏதோ வைத்த வலி தலைவலின்னு சொல்லி ஒரு நோம்பை விட்டுருப்போம். நோம்பு முடிஞ்ச பிறகு என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நோம்பை நம்ம அன்றைக்கி வச்சிருந்திருக்கலாம் வைத்த வலியை தாங்கிக்கிட்டு அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி தொழுகைகள், நம்ம பரவலான தொழுகைகளை விடுபட்டிருப்போம். அதாவது சதக்காக்கள் கொடுப்பதிலையும் ஜகாத்துகள் பங்கிடுவதிலையும் ஏதாவது ஒரு அமல்கள், நிறைய அமல்கள், ஏதாவது ஒரு அமல்கள்லாம் இருக்காது, நிறைய அமல்கள் விடுபட்டு இருக்கும். அந்த அமல்களை எல்லாம், அந்த விஷயங்களை எல்லாம் நமக்குள்ள ஒரு கணக்கு போட்டு எடுத்து என்னென்ன தவறுகள் செய்தோமோ அந்த தவறுகளை இந்த தடவை ரமதானுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதி பிரமாணம் எடுத்துக்கணும். நமக்குள்ள நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிக்கணும். என்னென்ன செயல்கள் நமக்கு விட்டுப்பட்டு போச்சோ அத்தனை செயல்களையும் இந்த ரமதானில் நம்ம விட்டுறக்கூடாது. என்று சொன்னால் மறுபடியும் நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனை வந்து ரமதானுடைய மாதம் வந்த உடனே போன ரமதானில் இருந்தவங்க இந்த ரமதானில் இல்லை, நம்ம கூட இருந்தவங்க இல்லை அப்படின்ற சிந்தனையெல்லாம் வரும். ஆனால் அமல்கள் செய்யும் பொழுது மட்டும் என்ன செய்யாது, அந்த சிந்தனையெல்லாம் வராது. நமக்கும் ஒருவேளை மௌத்து வருமோ அப்படின்ற மற்ற நேரத்துலலாம் வரும். ஆனால் அமல் செய்யணும்னா மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் நேரம் இருக்குது, டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பொடுபோக்கு வரும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதான் நம்மளிடத்திலே வந்து அடைந்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த ரமதானை அல்லாஹு தஆலா நமக்கு நாம் பயன்படுத்தி கொள்வதற்காக, அல்லாஹு தஆலா என்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு பார்த்துக்கன்னு சொல்லி கொடுக்கல. என்கிட்ட சிறப்பு இருக்கு, ரமதானுடைய மாசத்தை நான் சிறப்புப்படுத்துறேன், நீ பார்த்துக்கன்னு சொல்லலை. ரமதான் மாசத்துல நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டிய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கோம். நாம அமல் செய்யணும், நாம நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே. மாசம் வந்துட்டு போன உடனே நாம எப்படி வச்சிருவோம்? உதாரணத்துக்கு ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா யாருக்காவது மனப்பாடம் இல்லாமல் இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். 7 ஆயத். இந்த ஆயத்து யாருக்காவது மனப்பாடம் இல்லாமல் இருக்குமா? ஆனால் இந்த ஆயத்தை நாம் ஒவ்வொரு தடவையும் தொழுகையில் ஓதுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வக்தில் 4 ரக்காயத், பரது 4 ரக்காயத்து, சுன்னத்து, நஃபீலு, இப்படி எல்லா தொழுகைகளிலும் நாம் ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் இந்த சபால் மசானி என்று சொல்லக்கூடிய திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துகள் என்ற இந்த ஆயத்தை, இந்த சூறாவை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கின்றான்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கீழே குனிஞ்சிருப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்குமே வானத்தில் ஒரு கதவு இருக்கு, அது என்றைக்குமே திறந்தது கிடையாது. வானத்தில் ஒரு கதவு இருக்குது, அது என்னைக்குமே திறந்தது கிடையாது, இப்பொழுது திறக்கப்படுது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் சொல்றாங்க,
வானத்துல 2 மலக்குகள் ஒரு நேரமும் அவர்கள் வானத்தை விட்டு வெளியே வந்ததே இல்லை. இப்பொழுது எப்பொழுதும் திறக்கப்படாத வாயில் திறந்தவுடன் அந்த வாயிலிருந்து இதுவரை வெளிவராத 2 வானவர்கள் வெளியே வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நேரா வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத 2 விஷயங்கள், எந்த உம்மத்துக்கும் எந்த நபிமார்களுக்கும் எந்த ஒரு உச்சபட்ச நபியாக இருந்தாலும் சரிதான் யாருக்கும் கொடுக்கப்படாத 2 விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கபூல் செய்வான். அதை ஓதுவதனால் அவனுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்பதாக அந்த மலக்குகள் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் அந்த இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் 2 விஷயங்கள் என்ன? ஒன்று உம்முல் கிதாப், அதாவது குர்ஆனுடைய தாய், அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. 2 சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். இந்த 2 விஷயங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம என்ன சும்மா தொழுகையில ஓதுறோம், யாருக்காவது ஃபாத்தியா ஓதணும்னா ஓதும், யாருக்காவது ஃபாத்தியா ஓதணும்னா ஓதும், வேற எதுவும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதும் பொழுது, இந்த சூறாவை ஒரு அடியான் தொழுகையில ஓதும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகையில ஓதுறோம் இல்லை, முதல் ஆயத்தை ஓதுன உடனே அல்லாஹ் மலக்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றான், பாத்தியா என்னுடைய அடியான் என்னை புகழ்றான், பாத்தியா அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதுன உடனே என்னை இந்த அடியான் என்னுடைய இரக்க குணத்தை பாராட்டுகின்றான், பாத்தியா சொல்றான், பாத்தியா மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அதிபதி, நான் அதிபதி என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த அடியான் என்னை உறுதிப்படுத்துகிறான். பார்த்தாயா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்ற 4வது ஆயத்தை ஓதுன உடனே மலக்குமார் இடத்துல அல்லாஹ் சொல்றான், என்னை தான் வணங்குறான், என்னிடத்துல தான் உதவி தேவைன்னு சொல்றான். அவனுக்கு என்ன உதவி தேவைன்னு பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்கும். அவனுக்கு என்ன உதவி தேவைன்னு பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என்னை நேர்வழிப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் என்ன பாதையில் இருக்கிறானோ மாற்றி விட்டு அவனை நேரான பாதையில் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், நல்லவர்கள் வழியை கேட்கிறான், தீயவர்களிலிருந்து அவனை பாதுகாக்க சொல்றான். உடனே அவர்களை பாதுகாச்சு. இப்படி நாம ஒவ்வொரு தொழுகைகளிலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 ஆயத்துகளை ஓதும் பொழுது 7 விஷயங்களை சொல்லி அல்லாஹ் தஆலா பெருமை கொண்டு நமக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்றான். அந்த சூறாவை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபாத்தியா ஓதணுமா, யாருக்காவது ஃபாத்தியா மஜத்து ஒரு ஃபாத்தியா அல் ஃபாத்தியா அப்படின்னு சொன்னோம், அவ்வளோதான் ஆரம்பிச்சு ஓதும். அப்புறம் அந்த தொழுகையில் ஓதக்கூடிய நேரத்தில் இதுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான விஷயங்களை எல்லாமே நாம உதாசீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய எல்லா விஷயங்களும் அதில் இருக்கு. குர்ஆனுடைய தாய் என்பதாக சொல்லக்கூடிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் ஒரு தடவை வெளியே பிரயாணத்திற்காக வேண்டி போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்தில் திடீரென்று ஒரு காட்டுவாசிகள், அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களில் யாருக்காவது நோயை எங்கள் கூட்டத்தினுடைய தலைவருக்கு நோய் வாய்ப்பட்டிருந்துச்சு, யாருக்காவது உங்களை ஓதி பார்க்க தெரியுமான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி போய் ஓதி பார்க்குறாரு, ஓதி விடுறாரு, உடனே அவருக்கு ஷிஃபா ஆயிடும். அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஷிஃபா ஆன உடனே அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், இவர் பெரிய மந்திரவாதி கூட்டத்துக்கு பெருசாக ஓதி பார்க்குற அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தினுடைய தலைவன் தனக்கு சரியாயிடுச்சுன்ற சந்தோஷத்துல ஒரு யார் என்ன ஆயிடுன்னு பார்ப்பா, அவர் ஒரு 30 ஆடு தூக்கிக்கும். சில இடங்கள்ல ஒரு ஆடு வருது, சில ரிவாயத்துல 30 ஆடு வருது. 30 ஆடுகளை கொண்டு போய் கூடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் 30 ஆடுகளை கொடுத்துட்டு சஹாபாக்களோட கூட்டத்துக்கு வராங்க. சஹாபாக்கள்லாம் திருப்பி கேட்கறாங்க, என்னப்பா போயிட்டு 30 ஆடு எடுத்துட்டு வர, இவ்வளவு கூட்டமா ஆடு கொண்டு வரி அப்படின்னு சொன்னா சாமி சொல்றாங்க, நான் போனேன் ஓதி, உடம்பு சரியில்லாம இருந்தாரு, நான் ஓதி விட சொன்னேன். திருப்பி எல்லாம் கேட்கறாங்க, எப்ப நீ உனக்கு ஓதி பார்க்கலாம் தெரியுமா, உனக்கு இந்த மந்திரம் செய்யலாம் தெரியுமா, ஓதி பார்க்கலாம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இறக்கிய அருள்முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவர் இடத்துல ஓதி விட்டேன். அவர் எனக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்தார். உடனே இந்த அன்பளிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல அப்படியே ஆடெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு, என்ன ஓதுனீங்க, நீங்க என்ன அப்படி ஓதுனீங்க? யார சொல்லலாம், நாங்கள் சொல்லிக் கொடுத்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனோம். குர்ஆனுடைய உம்முல் கிதாப் ஷிஃபாஉல் லின்னாஸ் என்பதாக சொல்லியிருக்கிறீங்க, அதை ஓதி அந்த மனிதர் எடுத்துட்டு ஓதுனா அவருக்கு சரியா போயிடுச்சு. அவங்க அன்பளிப்பாக இதை கொடுத்தாரு. அப்படியா? உடனே அந்த ஆடை அறுக்க சொல்லிடுறாங்க. சொல்லலாம், ஆடை அறுத்து சமைச்சு அந்த கறியிலேருந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. ஆடை அறுத்து சமைச்சு அந்த கறியிலேருந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓதி பார்த்து ஓதுற சாப்பாடு ஹராமுன்னு சொல்கிறவங்களாம் நல்லா விளையும். ஓதுற சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஓதி பார்த்து காசு வாங்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்றவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஆடை அறுத்து
அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு சில சொல்கிறாங்க. இன்னைக்கு டாபிக் வேற எங்கேயாவது போயிடும். இப்போ இந்த அல்ஹம்து சூரா நம்ம இடத்துல இருக்குது. குர்ஆனுடைய உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூரா நம்ம இடத்துல இருக்குது. இவ்வளவு நாள் இதனுடைய எவ்வளவு விஷயங்கள் நம்ம மறந்து அதை பொடுபோக்காக வச்சிருக்கிறோமோ அவ்வளோ பொடுபோக்காக வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இனிமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மிகவும் மகத்தான ஒரு சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது கண்ணியமான ஒரு சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன, இந்த சூறாவை ஓதி என்ன கேட்டாலும் என்ன செய்யுது, அது அல்லாஹ் தஆலா உடனே நிறைவேற்ற சொல்றான். அதே மாதிரி இந்த ரமதானுடைய மாதம் நம்ம இடத்துல வந்திருக்கு. இந்த ரமதானுடைய மாதம் சூரத்துல் ஃபாத்திஹா நாம எப்பவுமே ஓதிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ரமதானுடைய மாதம் 30 நாள் தான், 29 அல்லது 30 நாள் தான். எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு துஆக்கள் கேட்க முடியுமோ, எவ்வளவு இஸ்திக்ஃபார்கள் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும். எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை முழுவதுமாக அடைந்து இதில் உண்டான அனைத்து நலவுகளையும் நமக்கு கொடுத்து, குறிப்பாக அமல்கள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும், அமல்கள் செய்யக்கூடிய உடல் ஆஃபியத்தையும், மனசிஹத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னும் யார் யாரெல்லாம் தொழ வராமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, அவர்களுக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, இந்த ரமலான் முழுவதையும் இந்த உம்மத்தினர்கள் அனைவர்களும் அடையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.